Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1042 பார்ட் 1. ஓபன் பண்ணா கைடோ யமட்டோவோட சண்டையை தான் காட்டுறாங்க. அந்த டைம் யமட்டோவை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஆளு வித்தியாசமா இருக்கா. நம்ம கைடோ எப்படி பவர் யூஸ் பண்ணுவானோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் கைடோவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகலைனாலும் பட் அவ ஸ்ட்ராங் ஆனா. இப்ப என்னன்னா இந்த கண்ட்ரிக்காக அவ சண்டை போடலனா வேற அவளை பொசுக்கி உடனே அவளையே அவ சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது. அதனால உன்னை விட மாட்டேன்னு சொல்லி தாறு மாறான சண்டை. அதே நேரம் இங்க பிராங்கிக்கும் சசகிக்கும் சண்டை ஓயல மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அவனை என்னதான் அடிச்சாலும் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கான். அதுலயே அவன் கழுத்துலயும் சரி கத்தியையும் சரி ஃபேன் மாதிரி ஓட விட்டு அட்டாக் பண்றானா. அப்படி அதை யூஸ் பண்ணி பிராங்கியை அடிக்கும் போது அவன் கத்தியை தவிர வேற எதை வச்சு தடுத்தாலுமே அவனுக்கு டேமேஜ் ஆயிருது. ஒரு கட்டத்துலங்கும் போது அவன் கையே துண்டா போயிருச்சு. இதுக்கு மேல அவன் கூட டைரக்டா மோத நான் வேலைக்கு ஆகாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு வேகமா தப்பிச்சு ஓடுவான். எங்கடா ஓடுற பயமா இருக்குதா, இப்படி பயந்து ஓடுறியே நோக்க வெக்கமா இல்லையான்னு வண்டியா திட்டுவான். பிராங்கி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவனோட அட்டாக் எதுவுமே இவன் மேல படாம தப்பிச்சு ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அப்பதான் அவனை நோட் பண்ணுவான். இன்னும் கொஞ்சம் தூரம் அவன் ஒன்னானா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர் கிட்ட போய் சேர்ந்துருவான். அங்க இவனை கூப்பிட்டு போயிட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இங்கே இவனை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு அவன் அட்டாக் பண்ண வரும்போது இவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அதாவது கவான் கேனான் 1000 சனிக்கு யூஸ் பண்ணுவான்ல அதே வெர்ஷன்ல. அதுவும் எப்படின்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல அவன் வர்ற வேகத்துல ஒரே அடி. அந்த பவரை யூஸ் பண்ணும்போது பிராங்கியாலே நிக்க முடியல. அப்படியே பேக்ல தெரிப்பான். பட் அந்த அட்டாக் அவன் மேல பட்டிருக்கணும். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இல்ல வேற பில்டப் பண்ணுவான். டேய் நீ மோதிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா, அனிமல் கிங்டம் பைரட்டை சேர்ந்த டொபிரோப்போ கூட. எங்ககிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டா என்ன ஒண்ணு உனக்கு காட்டினாதான்டா நீ எல்லாம் திருந்துவேன்னு கண்ட மேனிக்கு வந்த வேகத்துல இடிச்சு தள்ளுவான். பிராங்கி அப்படியே பேக் சைட்ல ஒரு பல்ட்டி. ஆனா இந்த டைம் என்ன பண்ணிட்டான், அவனை நிக்க வச்சு அடிச்சதுனால தானே எஸ்கேப் ஆனா. சோ கீழே வில அந்த கேப்ல அவனை அடிச்சிருப்பான். அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அவன் மேலேயே பட்டுருச்சு. எப்படியே எல்லா இடத்துலயும் சண்டை தான் மாத்தி போயிட்டு இருக்குது. அப்ப மறுபடியும் யமட்டோ கைடோவை காட்டுறாங்க. யமட்டோ என்ன டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டிருக்கான்னு கைடோ அப்பதான் ரிவீல் பண்ணுவான். அவ சாப்பிட்டது டாக் ஃப்ரூட். சொல்ல போனா அதுவுமே ஒரு மித்திகல் டைப் தான். அதோட மாடல் பாத்தீங்கன்னா உக்குச்சி நோ மக்கமி. சொல்ல போனா அது ரொம்ப வேல்யூபிளான மித்திகல் டைப் ஃப்ரூட். அத கார்டன் டியூட்டி ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஆனோன்னு சொல்லுவாங்க. கோஇன்சிடென்ட்டா இருந்தாலும் பக்காவா மேட்ச் ஆயிருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லாம அவளுமே அவளை ஓடன்னு சொல்லிக்கிறா. இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. என்ன கொடுமையப்பா இது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 அடிய போட்டுட்டு இங்க பாருமாக்கன்னு அதையே தான் நானும் சொல்றேன். நீ ப்ரொடெக்ட் பண்ணு, ஆனா எனக்காக பண்ணு, மத்தவங்களுக்காண்டி பண்ணக்கூடாது. எனக்கு அதான் முக்கியம்னு சொன்னா எனக்கு அது முக்கியம் இல்லடா. உனக்காண்டி பண்ணணும்னா ஒண்ணுதான் பண்ணுவேன், சூனியம் பண்ணுவேன், இல்லன்னா உன் சோத்துல விஷம் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் காட்டுத்தனமா சண்டை போடுவா. இதுல காமெடி என்னன்னா இவ்வளவு நேரமா சண்டை போட்டான்னு சொல்லிட்டே இருந்தால ஒரு அடி கூட கைடோ மேல படல. அவன் தான் பலார்னு போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். அதான் முடியல. வாடா தகப்பா டீ குடிக்கலான்னு சொல்லி பாய்சனை கலந்து விட்டு அடிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா ஒரோச்சி இவனுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெப்பன்ஸுக்காகவும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டான். இனிமேட்டு அதை டெவலப் பண்ணா மட்டும் போதும். அதுக்கு இவனுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க தேவை. அவனுகிட்ட சும்மா வந்து வேலை பாருன்னா பாப்பானுங்களா மாட்டானுங்க. அதுக்கு அவனுங்களை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி பயம்படுத்தி எதையாச்சும் பண்ணி வேலையை வாங்கணும். அந்த வேலையை தான் இப்ப இவ பண்ணணும். இத சொன்னோன்னே கடுப்பாயி நான் குசுக்கி ஓடண்டா, எப்படியாச்சும் லேண்ட் ஆஃப் ஆனோட பார்டர்ஸ் நான் ஓபன் பண்ணுவேன், மக்கள் எல்லாத்தையும் சுதந்திரமா வாழ விடுவேன், அவங்க ஆசைப்பட்டதை அவங்க பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இப்பதான் அவளோட பவரை வெளியே எடுப்பா. அவ கைய வச்சோன்னே என்னமோ அந்த இடம்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஆகுது. இப்பதான் அவளோட உண்மையான பவரையே யூஸ் பண்ண போறா. அதை அடி வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணா என்ன பரவாயில்ல, அவளால ஐஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதை ஷார்ப்பா மாத்தி அதை வச்சு கைடோ அட்டாக் பண்றா. நல்லா இருக்குல்ல காம்பினேஷன். இவ வந்து ஐஸ், அவன் வந்து நெருப்பு. அவன் பிளாஸ்ட் பிரீத்தை யூஸ் பண்ணுவான், இவ கிளாசியர் ஃபேங்குங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. ரெண்டு பேர்த்தோட சண்டையும் வெறித்தனமா போகுது. கைடோ தெளிவா சொல்லிடுவான், என்ன ஆனாலும் சரி லேண்ட் ஆஃப் ஆனோட பார்டர்ஸை மட்டும் நான் ஓபன் பண்ண விடவே மாட்டேன். ஏன்னா இது என்னோட இடம், நான் மட்டும்தான் இங்க இருக்கணும், நான் மட்டும்தான் ஆளணும். என்ன தவிர எவனாச்சும் வாழணும்னு நினைச்சான் ஒத்தே போடா போட்டு மண்டைய பொழுதுருவேன். எங்க வந்து யாருகிட்ட அப்படின்ட்டு சண்டை இன்னும் கண்டினியூ ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரூக்க காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஃபாக் மாதிரி சுத்தி ஃபீல் பண்றான். என்ன நடக்குது இங்கன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரோபின் அப்படியே நடந்து போவா. திடீர்னு பார்த்தா ஆளை காணும். மொத்தத்துல இவங்களை சுத்தி ஏதோ ஒரு மாயைய உருவாக்கிட்டாங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியாம வந்துட்டு இருந்த ரோபின் திடீர்னு ஒருத்தைய இடையில பாப்பா. பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. தெரிஞ்சவ போல என்ன நடக்குதுன்னு குழம்பி போய் நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு அவளோட ப்ரொஃபசர் சவுலன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானே அவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து நின்னது வேற யாரும் இல்ல, நம்ம ரோபினோட அம்மா தான். அதான் ஸ்டன் ஆயிட்டா. சரி இப்ப ஏதோ ஒரு மாயா ஜாலத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா. அவ அதுல இருந்து தப்பிச்சாலா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.